வணக்கம். தற்போதைய சொத்துக்களை CLF கட்டாஃபில் உள்ளிடுகிறோம். கிளிக் செய்வோம். இன்னும் சில விருப்பங்களை பார்ப்போம். இங்கே நமக்கு முன்பணம் செலுத்தும் விருப்பம் உள்ளது. இதற்கு பிறகு நாங்கள் கையில் ரொக்கமாக பதிவு செய்தோம். ரொக்கமாக வங்கி பதிவுகள், வைப்புத்தொகை பதிவுகள், உறுப்பினர் சுய உதவிக்குழுவிற்கு கடன் ஆகியவை இங்கே உள்ளீடுகளாக இருக்கும். ஆனால் எங்கள் உறுப்பினர் சுய உதவிக்குழு அல்ல. எங்களிடம் வியூ உள்ளது. எனவே நாங்கள் இங்கே வியூ கடன் பதிவு செய்தோம். யாருக்கு வில் கடன் இருக்கிறதோ அந்த வில் நீங்கள் ஒரு பதிவை செய்வீர்கள். இங்கே நாம் ஒரு PG கடனை உள்ளிடுகிறோம். காண பணி மூலதனம், ஏனெனில் கடன் எங்கள் CLF இல் உள்ள PG குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. அது உங்களிடம் கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அந்த பதிவை செய்வீர்கள். நீங்களே PG பெயரை உள்ளிடுவதற்கான விருப்பத்தை பெறுவீர்கள். பிளஸ் பட்டனை கிளிக் செய்யவும். நீங்கள் PG குழுவிற்கு கடன் கொடுக்க விரும்புகிறீர்களா அல்லது பேக்கு கடன் கொடுக்க விரும்புகிறீர்களா என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாங்கள் தேர்ந்தெடுப்போம். நீங்களே இங்கே பெயரை உள்ளிடுவீர்கள். நீங்கள் பெயரை தட்டச்சு செய்து சேமித்தவுடன் இங்கே பதிவிறக்கத்தில் உங்கள் பெயர் தோன்றத் தொடங்கும். நான் செய்து ஒரு உருவாக்குவது போல. உதாரணத்திற்கு நான் கீதாவை காப்பாற்றுகிறேன். எங்கள் PG-யின் பெயர் சேமிக்கப்பட்டுள்ளது. நாம் செலக்ட் ஆப்சென்ட் என்பதை கிளிக் செய்தவுடன் நமது பெயர் இங்கே தோன்றியிருப்பதை காணலாம். நீங்கள் கணக்கு எண்ணை வழங்குவீர்கள். கடன் வகை கால கடன், PG-க்கு பணி மூலதனம், கடன் விநியோக தேதி, கடன் விநியோகம் செய்யப்படும் தேதி. நீங்கள் அதே தேதி கடன் தொகையை தேர்ந்தெடுப்பீர்கள். 1.5 லட்சம் ரூபாய் கடன்-க்கு வழங்கப்படுகிறது. வட்டி தேதி 6%, அசல் கடன் காலம் 20 மாதங்கள், வங்கியில் இருந்து கடன் பெறப்பட்டது. நீங்கள் வங்கியை தேர்ந்தெடுப்பீர்கள். நாங்கள் காசோலை எண்ணை கொடுப்போம். திருப்பிச் செலுத்தப்பட்ட அசல் தொகை, அதில் எவ்வளவு திருப்பி தரப்பட்டது? 20,000. அசல் நிலுவைத் தொகை தானாகவே கணக்கிடப்படும். எந்த தாமதமும் இல்லை, வட்டி தாமதமும் இல்லை, எதுவும் இல்லை என்றால் நீங்கள் எந்த நுழைவும் செய்ய மாட்டீர்கள். மொத்த தாமதமும் கூட. மீதமுள்ள காலம், அதை திருப்பிச் செலுத்த 18 மாதங்கள் மீதமுள்ளன. தவணை தொகை தானாக கணக்கிடப்படும். கடன் திருப்பிச் செலுத்தும் சார்பு மாதாந்திரமாக இருக்கும். மேலும் எங்கள் தவணை வகை நிலையான அசல் அடிப்படையிலானது. இந்த தேதி அடுத்த மாதமாக இருக்கும். நாங்கள் மார்ச் மாதத்திற்குள் நுழைகிறோம். மார்ச் 31ஆம் தேதிக்குள் ஏப்ரல் மாதத்தில் பிஜியிலிருந்து முதல் தவணையை பெறுவோம். நாங்கள் விவரங்களை சேமிப்போம். எங்கள் விவரங்கள் சேமிக்கப்பட்டுள்ளன. வங்கியின் பெயர் இங்கே தேர்ந்தெடுக்கப்படவில்லை. எனவே நாம் வங்கி பெயரை தேர்ந்தெடுத்து விவரங்களை சேமிப்போம். நன்றி.